பேயறைஞ்ச மாதிரி இந்த சாரதா வந்துட்டு இருக்கத பார்த்த பூர்ணா, அம்மா என்னாச்சு, பூமி கிட்ட பேசிட்டியா? ஆமா, என்ன உன் கன்னத்துல யாரோ முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாடி அவ கொடுத்துட்டாடி. யாரு? அவ தான். யாரு, நக்ஷத்ராவா அப்படின்னு கேட்குறாரு ககன். அது எப்படிடா கரெக்டாக சொல்கிற? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட இருக்குது. என்னது, உனக்கும் முத்தம் கொடுத்தாளா? ஐயோயோ இல்லைம்மா, அவள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா இல்லையா, அந்த நேரத்தில் மொத்தம் கொடுக்க வந்தா. சரி, அது இருக்கட்டும், நீ என்ன பேசின அவகிட்ட அப்படின்னு ககன் கேட்க, என் வீட்டு மருமகளா நீ வரையான்னு நான் கேட்டுட்டேன்ப்பா. அதுக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன், மாமாவும் என்னை லவ் பண்ணுறாரு, நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாப்பா. ஆமாம், நீ என்ன அவளை லவ் பண்ணுறதா அவள் சொல்லிட்டு இருக்காளே சாரதா கேட்க, அவள் அப்படிதாம்மா நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டே என்கிட்ட அவள் சொன்ன மாதிரி மற்றவங்க கிட்ட உளர போகிறாடா, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு ஆளுங்க திரும்பவும் சண்டைக்கு வந்துடுவாங்கடா அப்படின்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கன்னத்தில் இருக்கிற மொத்தத்தை அழிச்சிட்டு, இனிமே பேசுகிறதா இருந்தால் யாருன்னு பார்த்து பேசுன்னு சொல்லி பக்குவமாக சொல்கிறாரு ககன். நாமளாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், என்னம்மா இப்படி சொதப்பிட்டு வந்தியே அப்படின்னு கேட்பான். ஆனால் அந்த ககன் அப்படி அவங்க அம்மா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இனிமேல் பேசும்போது யார் இருக்கான்னு பார்த்து பேசுமான்னு சொல்கிறாரு. உடனே பூர்ணா, ஆமாம், நீ பேசும்போது நல்ல வேளை அந்த நட்சத்திரம் இருந்தா, ஒரு வேளை அந்த இடத்துல அபூர்வா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் நம்ம டென்ட்டு பற்றி எரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல ககனுக்கு ஒரே சிரிப்பு. பூமி எங்கே இருக்கா அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அந்த நேரம் இந்த பூமி தீட்டிக்கிட்டே போயிட்டுருக்கா. இந்த காய்கறியை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வாடின்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகுது, இவ வரவே இல்லையே, அவங்க வேற காய்கறியெல்லாம் ரெடியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த நட்சத்திராவை திட்டிக்கிட்டே போய் அந்த டேங்கு கிட்ட பார்த்தா இந்த வெஜிடபிள் கூட மட்டும்தான் இருக்குது, அவளை காணோம். எனக்கு தெரியும் இவ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான்னு தெரியும், வம்படியாக வந்து வாங்கினா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்ட்டு கடைசியில் இப்படியே போட்டு போயிருக்கா பாரு. இது வந்து சரி, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்க, வேணாம் அது கொஞ்சம் வெஜிடபிள் தான், நானே கழிக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்ல, இல்லை உனக்கு சின்ன உதவி பண்ணாலும் எனக்கு பெரிய உதவி மாதிரி தான் அது எனக்கு தோணும் அப்படின்னு சொல்ல, உடனே பூமி கேட்குறா, உன்னை கேட்கட்டுமா, சின்ன வயசில் ஏதாவது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்க, இல்லையே, ஏன்னா எப்பவுமே நீ பேசுறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அழ வைக்காத பூமி, வா போகலாம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு தலை பின்னாடியே போகுது. சரத்சந்திரா அமைதியாக உட்காந்துருக்கத பார்த்த பூமி, என்னாச்சு அங்கிள் அப்படின்னு கேட்க, என் டைம் பாஸ் ஆகலம்மா அப்படின்னு சொல்ல, டைமை நம்ம தான் பாஸ் பண்ணிக்கணும், அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா டைம் பாஸ் ஆகிடும், உங்களுக்கு வெஜிடபிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. இதை பார்த்து அபூர்வாவும் சித்தியும் பயங்கர டென்ஷன் ஆகி, பாத்தியா இதே வேலை தான் உன் பொண்ணுக்கு கிளாஸ் டீச்சர் மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீச் பண்ணேன், எப்படி அப்பாவை தன் வசப்படுத்திக்கணும்னு சொல்லி தந்தேன், ஆனால் அவள் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்கேயோ பொறுக்க போயிருக்கானவனே அபூர்வா மறைக்கிறாங்க, இந்த மறைப்பு உன் பொண்ணு மேலே காட்டு, அவன் நல்லவளா இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் உன்ன மாதிரி நல்லவளா நடிக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல, அபூர்வாவுக்கு பயங்கர கோவம், கண்ணெல்லாம் செவந்துருது. என்ன கொதிச்சு போயிருக்கியா, இதே கொதிப்போடு உன் தலை மேலே சாப்பாடு பாத்திரத்தை வச்சா சோறு வெந்துரும் போல இருக்கு அப்படின்ன உடனே, சித்தி என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, என்னை சோதிச்சேன்னு வச்சுக்கோ, ஓ நான் காலதேவன் மாதிரிமா சோதனை பண்ணி தான் உங்களை எல்லாம் நான் பாஸ் பண்ண வைப்பேன். இந்த பூமி என்ன சொன்னா, டைமை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு உன் வீட்டுக்காருக்கு சொல்லி கொடுத்தா, நானும் உங்களை எல்லாம் சோதனை பண்ணி பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், ரைமிங் நல்லா இருக்கா அப்படின்னு உடனே கல் எடுத்து அடிக்க வந்துடுறாங்க அபூர்வா. இந்த அபூர்வாவையும் சித்தியும் காயை கட் பண்ண வச்சிருக்கலாம், இதுங்க ரெண்டும் மற்றவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. உடனே மீராவோ, ஏங்க என் அண்ணனே கட் பண்ணிட்டு இருக்கான், நீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கிருஷ்ணபிரசாத்தை கேட்க, நானும் கட் பண்ணுறேன்னு கட் பண்ணுறாரு, ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுங்க அப்படின்னு மீரா சொன்னால், ஃபாஸ்ட்டாக கட் பண்ண உடனே கையை கட் பண்ணிக்கிறாரு. இந்த கையை கட் பண்ணி அலறின உடனே இந்த முதல் பொண்டாட்டி சாரதா அங்கேருந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவளும் அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெஜிடபிளை கட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா கேபி, என் தங்கச்சி உன் மேலே உயிரியே வச்சிருக்கா அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல, அங்கேருந்து ஒரு பார்வை பார்க்குறாரு சாரதாவை கேபி. ஆனால் கேபி உயிரியே வச்சிருக்காரு சாரதா மேலே. சின்ன பசங்கள்லாம் அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களோட ககனும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு செர்ரி போயிட்டு, அண்ணா உன்னை பார்க்கணும்னு வந்ததுலேருந்து நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் சந்தர்ப்பம் தான் கிடைக்கவே இல்லை, சரி உன் காதல் கதையை சொல்லு, என்ன லெவலில் இருக்கு அப்படின்னு செர்ரி கேட்க, அதே லெவலில் தான்டா இருக்கு. என்னென்ன சொல்கிறேன், அந்த பொண்ணு லவ் பண்ணதா சொல்கிறியே, இல்லைடா அவள் செய்கிறதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் வாயை திறந்து நான் உன்னை லவ் பண்ணுறன்ற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்ல, ஓ அவள் செயலில் தெரியுது ஆனால் வாயிலேருந்து வரல, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே. சரி நீ என்ன பண்ணுற, அடுத்த முறை அந்த பொண்ணை பார்க்கும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துரு, முத்தம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா பலான்னு உன்னை அறைவா, அப்படி இல்லை வெக்கப்பட்டான்னு வச்சுக்கோ, உன்னை அவள் லவ் பண்ணுறான்னு அர்த்தம், வெக்கப்பட்டுட்டான்னு வச்சுக்கோ, அதுதான் நம்மளுக்கு அறிகுறி உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்ல, சீச்சி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு ககன் சொல்ல, அண்ணே அவகிட்டேருந்து வரலன்னா இப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, சரிடா நான் இதை ஃபாலோ பண்ணிடுறேன்டா, தேங்க்யூடா அப்படின்னு சொல்கிறார். ஆப்போசிட்டில்
பூமி வந்துட்டு இருக்கிறத பார்த்த செர்ரி, சரிண்ணா நீ மொத்தம் வைக்கிற வேலைக்கு ரெடியாவு போன்னு வாலண்டரி அனுப்பி வைக்கிறான். செர்ரியும் ககனும் பேசிட்டு இருக்கிறத பூமி பார்க்கறா. ககன் போனதுக்கு அப்புறம் செர்ரி கிட்ட வந்து கேட்குறான், என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்க செர்ரி சொல்றார், நான் என் அண்ணனுக்கு ஐடியா கொடுத்தேன். அதாவது அவர் லவ் பண்ண பொண்ணு இன்னும் பதில் சொல்லலையாம். அதனால எப்பயாச்சும் பார்த்தாருன்னா கட்டி பிடிச்சி மொத்தத்தை கொடுத்துரு. சீச்சி, இப்படி கேவலமான ஐடியாவெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, இதில் நீ ஏன் கோவப்படுற? இல்லை, லவ்னாவே எனக்கு ஒரு டென்ஷன் அப்படின்னு சமாளிக்கிறா பூமி. இந்த பைத்தியக்கார லூசு எப்படி ஒரு ஐடியா கொடுத்து ஏன் உயிரை வாங்குறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து புலம்பிக்கிட்டே போயிடுறா பூமி. பூமியை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இந்த அபூர்வா. அவன் வந்து அபூர்வா கிட்ட நமஸ்தே மேடம் சொல்ல, நமஸ்தே அப்படின்றாங்க அபூர்வா. உடனே சித்தியோ, கொலை பண்ணுறவனுக்கெல்லாம் நமஸ்காரம் சொல்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்க, மேடம் இவங்களையா நான் கொலை பண்ணணும்னு கில்லர் கேட்க, பயந்த சித்தி, இந்த பாரு என்னை இப்படியெல்லாம் பயமுறுத்தக்கூடாது. நீ கோவப்படலன்னா ஒரு விஷயத்த கேட்கட்டுமா? கொலை பண்ண வேண்டிய ஆளை யாராவது அக்குள்ள வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களா? கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன மேடம் நீங்கள் கொலை பண்ண வேண்டிய ஆளோடு சேர்த்து இவங்களையும் நான் கொலை பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்க, என்ன சித்தி அப்படின்னு அபூர்வா கேட்க, நல்லா இருக்குடி, அவன் உங்ககிட்ட கேட்குறதும் நீ என்கிட்ட கேட்குறதும் நல்லாவே இருக்கு. இங்கே பாரு கில்லர், உனக்கு நமஸ்காரம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டதுனால தான் உனக்கு கோவம் வருது. தான் நானும் உனக்கு நமஸ்காரம் சொல்கிறேன், நமஸ்தேன்றாங்க. நான் யாரை கொலை பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்கள இங்கேயே ஷூட் பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே, இங்கே வேண்டாம், வேறு எங்கேயாவது அவளை கடத்தி கொண்டு போய் அங்கே ஷூட் பண்ணி, இங்கே ஷூட் பண்ணினா அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹீரோ இங்கே இருக்கான் அப்படின்னு அபூர்வா சொல்கிறான். கிருஷ்ண பிரசாத் சாரதா கிட்ட உங்கள் கூட உட்காந்து சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல சாரதா பயங்கரமாக திட்டிடுறாங்க. இதை பார்த்த ககன் வந்து, உன்னை நான் எப்பவும் அப்பாவை நினச்சதே இல்லை, என் அப்பா செத்துட்டா கூட எனக்கு பரவாயில்ல போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசிடுறாரு. வம்சியோட பேரண்ட்ஸ் வம்சிக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா இன்னும் வரல ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு கேட்க, உடனே வம்சி அங்கே ஒரு செட்டப் பண்ணி இப்போ தான் கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ காலில் வராரு. அப்போ தான் அவங்க நம்புகிறாங்க. கையில் கட்டை பார்த்த உடனே மீரா ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த எல்லா விஷயம் சொல்கிறா. இங்கே வரதுக்கு நாங்கள் போய் சொல்லிட்டு தான் வந்தோம், ஏன்னா வரதட்சணை கொடுக்கலன்றதுனால அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அபூர்வா ககன் ஃபேமிலி ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கிறத பார்த்து சித்தி கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், நம்ம எல்லாரும் ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடலான்னு பிளான் பண்ணுறாங்க.